பசங்களுக்கு நம்ம சொன்னோம்னா இன்னும் கூட நான் கஷ்டப்படணுமா அப்படின்றாங்க. நம்ம பசங்களை கஷ்டப்படணும்னு நினைச்சுங்க எத்தனை பேருங்க நம்ம தான். ஆனா கஷ்டப்படக்கூடாதுன்னு படிக்க வைக்கிறது எதுக்குங்க? அவங்க நல்லா இருக்கணும். எதுக்காக பாருங்க, கஷ்டமே இருக்காத வளர்க்கணும்னு நம்ம கஷ்டப்பட்டோம். நம் தேவன் வந்து ஆதாமைய ரொம்ப சொகுசா வச்சாருங்க. எல்லாம் வாயிலே என்ன பண்ணாருங்க, அவர் எல்லாம் மிருகத்துக்கு பேர் வச்சதே இல்லை, கஷ்டம் இல்லாத எல்லாம் நல்ல பயங்களை சாப்பிட்டாருங்க. நம்ம சாப்பிட முடியுதா? சற்று யோசனை பண்ணி பாருங்க. எல்லாமே பயர் அதமே சாப்பிட்டாருங்க. சாப்பாடெல்லாம் செஞ்ச சாப்பிட்டாங்க. எதுவுமே இல்லை. சாப்பிடாதன்னு சொன்னார் ஒரு பாயத்தை. அது ஆசைப்பட்டு அது சொன்னதுல இருந்து அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சுங்க. அது மேல நம்ம கூட ஒரு சில நேரத்துல இப்படி செய்யாதன்னா அது மேலே நமக்கு என்ன ஆகுதுங்க, எதுக்காக சொல்லியிருப்பாரு அப்படின்னு யோசனை பண்ணி அது மேலே யோசனை வருது. தேவன் மேல என்ன பண்ணது இல்லை யோசனை. வாரத்துக்கு ஒரு வாட்டி வாங்க, வெள்ளிக்கிழமை வாங்க, ஞாயிற்றுக்கிழமை வாங்க, சர்ச்சைக்கு கேளுங்க, சத்தியத்தை கேளுங்க, சத்தியம் உங்களை என்ன பண்ணோம் விடுதலை ஆக்குன்னு சொன்னா அது விட்டுறோம். நம்மளுக்கு வேலை பிரச்சனைக்கு அங்க நம்ம கூட பார்த்தோம்னா இது நெக்ஸ்ட் அதிகாரத்துல பார்க்கும்போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கதை சொல்றாங்க. எனக்கு இப்பதான் நான் மாடு வாங்கிக்கிறேன், நான் போய் பார்க்கணும். ஒருத்தர் இப்பதான் எங்க தகப்பன் செத்து போயிட்டான், அவரை போய் என்ன பண்ணோம் அடக்கம் பண்ணும். செத்தட்டும்பா, நீ வந்து என்ன பண்ண பின்பற்று. வேத வசனங்க எவ்வளவு நல்லா நமக்கு போதிக்குது பாருங்க, இல்லைங்களா? அதுக்காக எல்லாத்தையும் விட்டு நம்ம செய்ய சொல்லிங்க. ஒரு சிலதெல்லாம் விட வேண்டியது நம்ம விட்டு தேவனை பின்பற்றும் போது அதுக்கு தான் முதலாவது தேவன் ராஜ்யம் அவர் நீதியை தேடும் போது தாம் சொந்த குமாரன் என்று பாருங்க. நம்ம 8:29 வாசிக்கும் போது தாம் குமாரனை நமக்காக என்ன பண்ணாருங்க, பலியா கொடுத்தாருங்க. அதை காட்டில இந்த உலகத்தில் வேற எதுவுமே பெருமையா மேன்மையானது ஒன்றும் இல்லை. நம்மளாட்டு தான் சுபாவம் உள்ளவரை அனுப்பிச்சு நமக்காக என்ன பண்ணாருங்க, வேர்வை சிந்தி அவருடைய ரத்தம் அவரு சிந்தின வேர்வையெல்லாம் துளி என்னாச்சுங்க ரத்தமா மாறினது வேதத்தில் நமக்கு சொல்லப்படுது பாருங்க. இதுல வாசிக்கலாம், திரும்ப பாருங்க. இதுல லூக்கால விட்டுத்துல இருந்து படிச்சிடலாம். மறுநாளிலே தான் பொறுப்பட போது 2 பணத்தை எடுத்து அது வாசிச்சுங்க, அப்புறம் படிங்க. இப்படி இருக்க கள்ளர் கையில் அகப்பட்டவனுக்கு இந்த 3 பேரில் யாரு நல்லா படிமா திறனாகதான் பாருங்க. தெலுங்குல என்ன பாருங்க, பொறுகுவார். அப்போ நீ நின்னு வரல, நீ பொறுகுவார்னி பிரேமிச்சோம். அது கரெக்டா இல்லையா? தமிழ்ல கேக்குறீங்களா? கரெக்டா எப்படி இப்ப அப்படின்னு சொல்லி வர்றாரு. దొంగల చేతిలో చిక్కిన వానికి ఈ ముగ్గురిలో యారు పొరుగువారు అయినని నీకు తోచుచున్నదని యేసు అడగగా అతడు பாருங்க, அவர் மேல இறக்கம் பட்டவன் தானே ரொம்ப அன்பு உள்ளவன். అందుకు నీవు వెళ్ళి అలాగే చేయమని చెప్పిన. அப்போ இறக்கம்ன்றது வந்து நம்ம சுபாவத்திலுக்கு இதா இல்ல வெளியேந்து வருதா, தேவன் வார்த்தையில இருந்து வருதா? எங்க வருதுங்க? வேதத்தை கேட்க 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 என்ன பண்ணுதுங்க, நம்ம இறக்கம் உள்ளதா மாறும். அவர் இறக்கத்தின் ஐஸ்வர்யமுள்ள தேவன். அப்போ அந்த சம்பூர்ணர், நான் பரிபூர்ணரா இருக்கிற போல நீங்க என்ன பண்ணுங்க, பரிபூர்ணரா இருங்க. உன் சகோதரனை நீ என்ன பண்ண எத்தனை வாட்டி மன்னிக்கணும்? 17ஆம் அதிகாரத்துல பார்க்கும்போது 401 நாளைக்கே, எத்தனை நாளைக்கு இல்ல, 2ஆவது நாளைக்கு இல்ல, 3ஆவது நாளைக்கு இல்ல. பாருங்க 17ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனத்தை 3ஆம் வசனம் பாருங்க. அதுல లూకా 17:3 నీ విషయమై మీరే జాగ్రత్తగా ఉండండి. யாரே ஜாகிரதையா இருக்க சொல்றாங்க? நம்ம தான் நம்ம உஷாரா இருக்கணும், கவனமா இருக்கணும், நம்ம சொல்லதெல்லாம் செய்யறங்களா இருக்கணும். నీ సహోదరుడు తప్పిదము చేసిన ఎడల అతన్ని గద్దించుము. நம்ம பேசணும், அதே நேரத்துல எப்படி பேசணும்? అతడు మారు మనసు పొందిన ఎడల అతన్ని క్షమించుము. తమిళ భాషలో ఒక దినమున 7 మార్లు నీ ఎడల తప్పుదం చేసినా కూడా 7 మార్లు కూడా నీ వైపు తిరిగి మారు మనసు పొందిన ఎడల అతన్ని క్షమించవలెను. பாருங்க, நீதிமான் 7 வாரம் ஓய்ந்தாவ என்ன பண்ணுவான்?
நிற்பான் என்று தேவன் வார்த்தை சொல்றது. நம்ம ஒவ்வொரு வாட்டி உயிந்து இருக்கிறீங்கல்ல, ஒரு வாட்டியா நம்ம எதுல இருக்கிற எப்படியா பட்டுங்க, நம்ம ஒரு நாளைக்கு எத்தனையோ விதமான பண்றாங்க. நம்ம குடும்பத்துல நம்ம பார்க்க முடியும். ஒரு சில நேரத்தில் வானான்னு சொல்ற போது நம்ம பிள்ளைங்களே செஞ்சிருவாங்க, இல்ல வீட்டுக்காரே செஞ்சிடலாம், இல்ல மனைவியே செஞ்சிடலாம், எத்தனையோ விதத்துல செஞ்சிடலாம். ஆனா மன்னிக்கிற மனசு எப்போ எங்கிருந்து வருங்க? உனக்குள்ள இரக்கமான மனசு இருந்தாதான் நீ என்ன பண்ணுவ? மன்னிக்க முடியும். இல்லைன்னா நீ மன்னிக்க மாட்ட. அந்த குடும்பமே எப்படி இருக்கும்? நரகமா மாறிடும். உன் வாய் பேச்சு மாறும், அவங்க வாய் பேச்சு மாறும், இன்னொரு பேச்சு மாறும், இன்னொரு உதவியும் இல்லைங்களா? நெக்ஸ்ட் என்ன ஆகுங்க? கோபம் அதிகமாகி என்ன ஆகுதுங்க? தன் கோபம்னு அதுக்குள்ள பெற்றுக்கொண்ட வாடு தண்ணிடாண்டா வேதம் சொல்லுங்க. தன் கோபத்தை கண்ட்ரோல்ல வச்சுக்கிறீங்க தான் பாக்கியவான்கள் இல்லைங்களா? கோபமே நமக்கு சத்ருவா மாறிடான்னு உலகத்தில் சொல்றாங்க. வேதம் கூட அப்படித்தான் சொல்லுது. அப்போ நம்ம ஒவ்வொரு நாளைக்கு எத்தனை வாட்டினாலும் நம்ம என்ன பண்ணோம்? மன்னிக்கிற மனசு இருக்குதா? அப்போ மன்னிக்கிறதான இவருக்குள்ள ஜாலியே எங்கிருந்து வந்ததுன்னா, அப்படி போய் நீ செய்யறது இயேசு அங்க சொல்லி கொடுக்கறதான காரியங்களை நம்ம பார்க்க முடியும். இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம் பாருங்க. அதுவே 8ஆம் வசனத்தை வாசிங்க. 17:8. நீ எனக்கு சாப்பாடு ஆயத்த பண்ணி அரை கட்டி கொண்டு நான் போஜனம் பண்ணும்போது பண்ணும் அளவும் எனக்கு ஊழியம் செய். அதுக்கு பின் நீ புசித்து குடிக்கலாம். பாருங்க, நீ போஜனம் பண்ணு. ஃபர்ஸ்ட் என்ன பண்ண? ஒரு வேலைக்காரன் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோ நம்ம கிட்ட. ஃபர்ஸ்ட் இவருக்கு வேலை எல்லாம் செஞ்சிடணும். நம்ம வேலை பத்தி தான் நம்ம அதிகமா பார்த்துக்கணும். அப்போ நம்ம வீட்டுல வேலைக்காரா இருந்தா நம்ம என்ன பண்றோம்? ஃபர்ஸ்ட் அந்த வீட்டுல இருக்கிற எஜமானுக்கு என்ன பண்ணோம்? போஜனம் கொடுத்து அவருக்கு காப்பாத்தி அவருக்கு சீர் பண்ணது ஆயத்து பண்ணது. நம்ம வீட்டுல கூட நினைச்சுக்கோங்க, மனைவிகளுக்கு தான் இது ரொம்ப நல்லா தெரியும். வீட்டுக்காரர் வந்ததுமே என்ன பண்ணோம்? அவருக்கு சாப்பாடு கொடுத்து அவருக்கு வேணும் தண்ணி மற்ற எல்லாமே பண்ணிட்டு லாஸ்ட்ல இவங்க ஒன்னா சாப்பிடணும்னா ஒன்னா சாப்பிட மாட்டாங்க. நீங்க சாப்பிடுங்க, நாங்க லாஸ்ட் பார்த்து சாப்பிடுறோம். ஒரு சில நேரத்துல எல்லாம் கூட இருக்கலாம், இருந்தும் இருக்கலாம். ஆனா அட்ஜஸ்ட் பண்ணது யாருங்க? மனைவி தான் இல்லைங்களா? அதே நேரத்துல பார்க்கும்போது இங்க ஒரு எஜமான் சொல்றாருங்க, எல்லாவற்றையும் செய்து முடித்து என்ன பண்றாங்க? கடைசியில என்ன பண்றாருங்க? அவரு செய்யறதான காரியங்களை நம்ம பார்க்க முடியும். இவரு செஞ்ச காரியம் என்னன்னா, இவரு என்ன பண்ணாருங்க? எண்ணெய் வாய்த்தினாரு. அதே திராட்சை ரசம் அவருக்கு என்ன பண்ணாருங்க? அவர் உயிர் போகிற நிலைமையில இருந்ததுங்க. கொலை உயிர், கொஞ்சம் உயிர் தான் ஓட்டிங்க. தெலுங்குல பாருங்க, ரொம்ப அருமையா சொல்லுது பாருங்க. எத்தனை வாசம்? 30 வாசிங்க. లూకా 10:30. ఒక మనుషుడు యెరూషలేము నుండి ఎరిగే పట్టణమునకు దిగి వెళ్ళుచు దొంగల చేతిలో చిక్కెను. వారు అతని కొట్టి కోణ ప్రాణముతో விடிச்சுபெட்டினார். கொஞ்சம் தான் ஒட்டின்னு இருந்தோம். நம்ம கூட யாருன்னா ரொம்ப முடியல சீரியஸ் கண்டிஷன்ல இருக்கிறாங்கன்னா நம்ம கூட சொல்றோம், பாலனா ஊத்திருப்பா, என்னத கொஞ்சம் தண்ணியனா ஊத்துறதுக்கு பதில் பாலனா கொஞ்சம் ஊத்தி உயிர் என்ன ஆயிடும், அப்பனா போயிடுமா அப்படின்னு நினைக்கிறாங்க. அது மாதிரி இங்க கொலை உயிரா இருக்குது. அப்போ அந்த நேரத்துல என்ன பண்றாருன்னா, அவரு அந்த அடிப்பட்ட இடத்துல எண்ணெய் பூசுறாரு. 2வது திராட்சை ரசத்தை கொடுக்குறாரு. இன்னும் பார்த்தோம்னா யாக்கோபு கூட நமக்கு சொல்லப்படுது, அவர் மூப்பர்களை அழைத்து, ஒரு வசனத்தை வாசிக்கலாம் பாருங்க. யாக்கோபு அவர்கள் வந்து என்ன பண்ணுவாங்களாம் பாருங்க. பாருங்க யாக்கோபு 5வது அதிகாரத்துல 4வது அதிகாரத்துல வாசிக்கலாம். 5:14 5:14 నీలో ఎవరైనను రోగి అయి ఉన్న ఎడల అతడు సంఘపు పెద్దలను పిలిపించవలెను. వారు ప్రభు నామమున అతనికి నూనె రాచి అతని కొరకు ప్రార్థించవలెను. நம்ம மூப்பர்களை கூப்பிடுறோம் இல்லைங்களா? அதுக்கு முன்ன நம்மளே ஜெபம் பண்ணுங்க. மூப்பர் எப்போ வருவாங்க? அவர் பிஸியா இருந்தா வரமாட்டாரு இல்லைங்களா? என்ன கூட ஒரு மூப்பரா நீங்க எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணிருக்கீங்க, வச்சிருக்கிறீங்க. காரணம் தேவனே வைக்க சொல்லி இருக்கிறதுனால வைக்க முடியுது. இல்லைன்னா நம்மளால முடியுமா?
இந்த கனமான ஊழியம் தேவன் கொடுத்த பாக்கியம். அதே நேரத்துல நான் ஒரு சில நேரத்துல யோசிப்பேன், இந்த வேலையெல்லாம் எனக்கு வேணாம், இது இன்னும் பெரிய மெசேஜ் பண்ணது பெரிய வேலையா, இதெல்லாம் பண்ணதே எனக்கு கஷ்டமாக்குது. ஒரு நேரத்துல நான் ஒதுங்கி போயிடணும். இந்த 2 பேர் இருந்தாங்க பாருங்க, எப்படியாவது இது விட்டு நம்ம தூரமா போயிடலாம், நம்ம எப்படியோ விசுவாசியா இருக்கலாம், போய் சத்தியத்தை கேட்கலாம், ஏதோ 2 பாட்டு கொடுத்தா பாடலாம். இது வரைக்கும் விட்டுட்டு நம்மளுக்குன்னு ஒரு பொறுப்பு எடுத்துக்கணும், நம்ம போய் வாரம் இதை தியானிக்கணும், இன்னும் பிரசங்கம் பண்ணணும், இன்னும் இதெல்லாம் நம்ம ஒரு பொறுப்பு இருக்குது. இதுக்கெல்லாம் நான் முன்னே இருந்து நம்ம இப்படியெல்லாம் யோசிக்கணுமாண்ணா? யாருங்க யோசனையில பெரியவர்? அவரு தான். அந்த யோசனை கொடுத்தவரே அவர் தான். இப்படியெல்லாம் நான் நடப்போம், இப்படியெல்லாம் பண்ணுவேன்னு ஒரு காலத்துல என் மைண்ட்ல என்ன இல்லைங்க, ஒண்ணுமே இல்லை. ஆனா அவர் பண்ணதுனால, அவர் பண்ணும்படி கொடுத்தனால தான் என்ன பண்ணிருக்கேன், இன்னைக்கு இங்க நிக்கிறேன். அந்த விசுவாசத்தை தொடங்கினவர் அவரு தான், என் விசுவாசத்தை முடிக்க செய்கிறவரும் அவரு தான், இல்லைங்களா? நான் நிக்க முடியாது. ஒரு நேரத்துல நம்மளுக்கு கோவம் வருது, சோர்வு வருது, ஒரு சிலர் வராத நின்று போடுறாங்க. அப்ப என்ன ஆகுதுங்க, பலவீனம் ஆயிடுது. ஆனா பலவீனம் ஆனா 2 பேர் ஜெபம் பண்ண கூட நான் கேட்கறேன், போதுமா? வீட்டுல நம்ம 2 பேரே கூட ஜெபம் பண்ணிக்கலாமே, தப்பு நாங்க ஒருத்தனே இருந்தா கூட நான் என்ன பண்ணுவேன், ஜெபம் பண்ணிக்குவேன். அப்போ நம்ம விசுவாசம் எப்பவுமே தேவன் மேல கட்டப்படுதான். இந்த என்ன பார்த்தோம்னா, நீங்கள் இந்த மலை மேலதான் என்ன பண்ணோம், அஸ்திபாரம் எங்க போடணுங்க, எங்க போடணும் நம்ம அஸ்திபாரம்? கிறிஸ்து என்று மலை மேல என்ன பண்ணோம்னா, அவர் மேல நம்ம அஸ்திபாரம் போட்டு இருந்தோம்னா, நம்ம அஸ்திபாரம் என்ன பண்ண உறுதியா இருக்கும். அதே கண்மலை மேல் இல்லைங்களா, கிறிஸ்து என்று கண்மலை மேல என்ன பண்றோம், நம்ம அஸ்திபாரம் போட்டு இருக்கிறோம். மணல் மேல கட்டின வீடு என்ன ஆச்சுங்க, அது தண்ணியில காத்து இருக்கிற நேரத்துல அது என்ன பண்ணுங்க. இப்ப நம்ம எல்லாரும் பொதுவா பார்த்தோம்னா ஒரு 4 அப்டர் இல்லாட்டி 5 அப்டர் இல்ல 10 அப்டர் கட்டுறாங்க இல்லைங்களா? என்ன சொல்றோம், நம்ம அபார்ட்மெண்ட்ன்றாங்க பாருங்க. அது சும்மா ஏதோ கொஞ்சம் நோண்டிட்டு கொஞ்சம் கல்லு போட்டு கட்டிட்டா என்ன ஆயிடுங்க, பில்டிங் மட்டும் மேலே பெருசா இருக்குங்க. மேல அலங்காரம் பெயிண்ட் பண்ணிட்டு நல்லா இருந்தா கீழே பேஸ் மட்டும் என்ன இல்லைங்க, ஸ்ட்ராங்கா இல்லைன்னா என்ன ஆகும், மொத்தமே கட்டின கொஞ்ச நாள் என்ன ஆயிடுங்க, ஊயிட்டுடும். நம்ம அப்படி இல்லைங்க. கிறிஸ்து என்று கண்மலை மேல நம்ம என்ன பண்ணிருக்கிறோம், கட்டப்பட்டு வந்து ஒவ்வொரு கற்களால நம்ம என்ன பண்றோம், ஒவ்வொரு வசனத்தை வச்சு தேவன் என்ன பண்றாரு, நம்மள கட்டி அலங்காரம். அதுக்குதான் நீங்களே தேவனுடைய ஆலயம். அந்த ஆலயத்துல தேவன் வாசம் பண்ணுகிறார். ஒவ்வொரு நாளும் நம்ம கட்டப்பட்டு கொண்டே வருகிறோம். எப்ப பினிஷ் ஆகும்னா, நம்ம முடியும் போதுதான் பினிஷ் ஆகும். தேவன் நம்ம அவரு அதுக்கு முடிவு வரைக்கும் இருப்பதே ரட்சிக்கப்படுவான். நம்ம முடிவு வரைக்கும் இருக்கும் போது தான் நம்ம என்ன பண்ணுறோம், அதுதான் நல்லது ஒரு போராட்டம் விசுவாசம் என்ன பண்ணி இருக்கிறா, காத்துக்கொள்கிறேன். அப்போ நம்ம விசுவாசத்தை நம்ம காத்துக்கிறதுக்கு அவருக்குள்ள இருந்து தான் நம்ம காத்துக்க முடியும். அவரு வேறு விட்டு நம்ம தூரமா போனோம்னா, நீங்களோ கொடிகள் என்றாருங்க, அவரோ திராட்சை செடி என்றாருங்க. அப்போ அந்த திராட்சை செடி விட்டு நம்ம போகும்போது ஒண்ணுமே பலன் பண்ண முடியாது, ஒண்ணுமே கொடுக்க முடியாது. பலன் எதினால நம்ம அறிய முடியும், பணத்தில் அதிகமாக ஒரு செடியில இருந்து நல்ல கனிகளை, முள்ளு செடி தான் வரும், திராட்சை செடியில திராட்சை செடி, அத்திப்பாய் செடியில அத்திப்பாய் தான் வரும் என்று வேதம் நமக்கு அருமையா போகுது. அப்போ நம்ம எந்த பலன் கொடுக்குறீங்களா இருக்கிறோம்னா, நல்லது ஒரு பலன் 30, 60, 100 நம்ம கொடுக்க வேண்டியது 100க்கு 100 தான் கொடுக்கணும்ன்றது என்னுடைய ஆசை, உங்களுடைய ஆசையா கூட அப்படிதான் இருக்கும். ஏன்னா நான் போதிக்கிறது மட்டும் இல்லைங்க, நான் எப்படி இருக்கணும் நீங்களும் அப்படிதான் இருக்கணும்ன்று விரும்புறேன். நல்ல மேற்பனுடைய சத்தத்துக்கு யாதி கேட்குதுங்க, ஆடுகள் செவி கொடுக்குதான். அதே நேரத்தில் இதுல பாருங்க, ஒரு வசனத்தை பாருங்க, அவர்களோ எனக்கு யாரு செவி கொடுக்க மாட்டாங்க 10. அதுல பாருங்க மேல ஒரு வசனத்தை பாருங்க, அந்த அதிகாரம் முற்றிலும் நீங்க வீட்டுல கூட படிச்சு பாருங்க, நல்லா புரியும். இல்ல இது லூக்கால இருக்கு. வாசிங்க.
என் வார்த்தையை நீங்கள் கேட்டிங்கன்னா உங்கள் வார்த்தையை கேட்குற நான் என்ன அதுக்கு மாதிரி பட்டணம் வந்து